सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ஸ்ரீ குருபியோ. வேதத்தினுடைய அபௌருஷயத்துவம், வேதம் எப்படி அபௌருஷயமா இருக்கு என்றது நிரூபணம் பண்ணிட்டு இருக்கு. மீமாம்சகால் சொல்றதோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மீமாம்சகால் ஈஸ்வர உச்சரிதத்துவம், வேதம் ஈஸ்வரோச்சரிதம் தான் ஒத்துக்க வேண்டாம். இங்க ஈஸ்வரோச்சரிதம் ஒத்துண்ட வேதத்தினுடைய பிராமான்யம் அபௌருஷயத்துவத்தை வச்சுட்டு சமர்த்தனம் பண்ணும். அது எப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, புருஷமதி நிவேசோ நாஸ்தி வேத பிரமேயே. புருஷமதி நிவேசோ நாஸ்தி. ஈஸ்வரன் சிருஷ்டி ஆரம்பத்துல பூர்வகல்பியம் வேதம் ஸ்மர்த்வா உபதேசதி. பூர்வகல்பத்துல இருந்த வேதத்தை அப்படியே ஞாபகம் வச்சுண்டு உபதேசம் பண்றதுன்னு ஒத்துக்கிறோம். அதனால புருஷமதி நிவேசோ நாஸ்தி வேத பிரமேயே. வேதத்தால சொல்லப்படக்கூடிய அந்த பிரமேயத்தை இன்னொரு பிரமாணத்தால தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் உபதேசம் பண்றதா இருந்தால் நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா அப்படி நம்ம ஒத்துக்கிறது இல்ல. வேதத்தினுடைய பிரமேயம் ஏற்கனவே சித்தமா இருக்கு. அந்த பிரமேயத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களும் ஏற்கனவே சித்தமா இருக்கு. அதனால புதுசா வாக்கியங்களை ரச்சனை பண்றது இல்ல, புது பிரமேயமும் இல்ல. அதனால புருஷமதி நிவேசோ நாஸ்தி. புருஷனுடைய மதி அது ஈஸ்வரனாகவே இருக்கட்டும், அவர் சுதந்திரமா அதுல பிரவேசிக்கிறது இல்ல. புருஷமதி நிவேசோ நாஸ்தி வேத பிரமேயே விஷய இது எதி இஷ்டா மானசா ஸ்வப்ரயுக்தா. வேத பிரமேயே விஷய இது இது காரணாத் எதி இஷ்டா மானதா. அதனால வேதத்தினுடைய பிராமான்யம் மானதா, மானத்துவம், பிரமாணத்துவம் இஷ்டமா இருக்கு, சம்மதமா இருக்கு, ஸ்வப்ரயுக்தமா இருக்கு. அது ஸ்வப்ரயுக்தா இஷ்டா. இன்னொரு பிரமாணத்தினால ஈஸ்வரன் வேத பிரமேயத்தை தெரிஞ்சுண்ட உபதேசம் பண்றதுன்னு சொல்றதா இருந்தால் அந்த பிரமேயத்தை கிரகிக்கக்கூடிய பிரமாணம் தவறா போச்சுன்னா அது என்ன வரும், பிராமான்யம் சித்திக்காம போயிடும். நம்மளுடைய வாக்கியங்கள் மாதிரி ஈஸ்வரன் சர்வஜனாச்சேன்னு கேட்டா அது இப்ப சொல்ல முடியாது. வேதத்தினுடைய பிராமான்யம் சித்திச்சாதான் ஈஸ்வரன் சர்வஜன்னு சொல்ல முடியும். ஈஸ்வரன் சர்வஜனாச்சே, நமக்கு வர்ற மாதிரி அவருக்கு தவறு ஒன்றும் வராது சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வஜத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்காகவே இந்த பிரமாண அனதீனத்துவம் சொல்லணும். ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் சர்வஜனா இருக்க முடியும். ஏன்னா சர்வத்தையும் கிரகிக்கிறதுக்கு எந்த பிரமாணமே இல்லை. அதனால ஈஸ்வரன் இப்பேற்பட்டவர், ஈஸ்வரன் இப்பேற்பட்டவன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வேதம் தேவைப்படுறது. இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. கேவல அனுமானத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால வேதத்தினுடைய பிராமான்யத்தை சுதந்திரமா முதல் சாதிக்கணும். ஸ்வப்ரயுக்தா மானதா சதிருஷம் இதமிதானீம் காரணம் மானதாயம் பரமபுருஷ சிருஷ்டே வேதசாஸ்திரே அபீஷ்ட. சதப்பிரமாணத்துவம் எல்லா பிரமாணங்களுக்கும் சதப்பிராமான்யம் இதானீம் அப்படி இஷ்டம். மானதாயாம் காரணம் இதானீம் அப்படி சதிருஷம். ஒரு பிரமாணமாகிறது எப்படின்னா ஸ்வயமேவா சதிருஷம் இதம் இதானீம் காரணம் மானதாயம் பரமபுருஷ சிருஷ்டே வேதசாஸ்திரே அபீஷ்ட. வேதசாஸ்திரே பரமபுருஷ சிருஷ்டே அபீஷ்டே மானதாயாம் இதம் காரணம் சதிருஷம். புத்திபூர்வ சிருஷ்டித்வே மானாந்தராபேட்சத்துவ லட்சணம் அப்பிராமான்யம் சங்காஸ்பதம் ந காரியத்வமாத்ரே. अतः ईश्वरस्य वेदसृष्टे अबुद्धिपूर्वत्वाङ्गीकारा तुल्यं समाधानम् अस्माकमपि इत्यर्थः. ஒரு வாக்கியம் அப்பிரமாணமா போயிடுறது, அப்பிரமாணமோ பிரமாணமோ சங்கை எப்போ வரும்? அந்த வாக்கியத்தை சொல்றவன் தெரிஞ்சுட்டு சொல்றானா தெரியாம சொல்றானா சந்தேகம் இருந்தா தான் வரும். இந்த சந்தேகம் எப்போ வரும் கேட்டா, ஒருத்தர் இன்னொரு பிரமாணத்தினால பிரமேயத்தை நிச்சயிச்சதுக்கு அப்புறம் புது வாக்கியங்களை ரசிச்சு உபதேசம் பண்றதா இருந்தா தான் சந்தேகம் வரும். ஏற்கனவே கல்பத்தில் இருந்த வாக்கியத்தை நான் சொல்றேன்னு சொன்னா சந்தேகம் வருவா. இப்ப ஒரு வேதாத்தியாபகன் நான் படிச்ச வேதத்தை சொல்றேன்னு சொன்னா அவர் சொல்றதுனால சந்தேகம் வருவா வராது. ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் அவருடைய வாக்கியம் இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற வாக்கியம். அதனால அந்த மாதிரி இங்கேயும் அப்பிராமான்ய சங்கை வராதுன்னு. அடுத்த ஸ்லோகம். நஹி கலு மதிபூர்வா பிரம்மண சிருஷ்டி ரிஷ்டா நிகதிதுரிவ சிருஷ்டிர் வேத வித்யாசு நித்யம் பவதி து புனரேஷா தஸ்ய விஸ்வாசகல்பா ஸ்ருதி வசனமிதம் வஸ்து பக்தி ஸ்புடம். இது இந்த ஸ்லோகம் எதுக்குன்னு கேட்டா, ஈஸ்வரன் எதை சிருஷ்டி பண்றதா இருந்தாலும் அவர் ஈக்ஷண சங்கல்பாதிகள் மூலமா சிருஷ்டி பண்றது இருக்கு. அது ஐக்ஷத அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப ஈக்ஷண சங்கல்பாதிகள் மூலமா, அது இல்லாமல்
சிருஷ்டியே இல்லைன்றது உபனிஷத்துல பிரசித்தமா இருக்கு. ஈஸ்வரன் தான் வேதத்தினுடைய சிருஷ்டான்னு சொன்னவனால் அத மதிபூர்வம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் ஈக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் வேதத்தை சிருஷ்டி பண்றாரா, அது இல்லாமலே பண்றாரான்னு கேள்வி. அப்ப அதுக்கு பதில் கொடுக்கிறார், நஹி கலு மதிபூர்வா பிரம்மண சிருஷ்டி ரிஷ்டா. பிரம்மண சிருஷ்டி இங்க பிரம்ம சப்தத்துக்கு வேதம் ரெண்டு விதமா வச்சுக்கலாம். பிரம்மண சிருஷ்டி இல்லைன்னா பிரம்ம கர்த்தகமான வேத சிருஷ்டி எது வேணா வச்சுக்கலாம். நஹி கலு மதிபூர்வா பிரம்மண வேத சிருஷ்டி மதிபூர்வா நாஸ்தி நிகதிதுரிவ சிருஷ்டிர் வேத வித்யாசு நித்யம் கதம் தர்ஹி வேத சிருஷ்டி நிகதிதுரிதி. வியாக்கியானத்துல வேத வித்யாசு நிகதிது அத்தியாபகஸ்ய இவா. ஒரு வேதாத்தியாபகன் தன்னுடைய சிஷ்யனுக்கு வேதோபதேசம் பண்றதுக்காக எப்படி அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கறானோ அப்படியே இங்கேயும் நடக்கிறதுன்னு அபிப்பிராயம். அப்படின்னா அர்த்தம் என்ன? சொல்ல வேண்டிய விஷயத்தை பிரமேயத்தை முதல் மனசுக்கு வாங்கின்றதுக்கு அப்புறம் உபாத்தியாயன் சொல்லி கொடுக்கறது இல்லை. உபாத்தியாயன் டைரக்டா அந்த வாக்கியங்களே மனசுக்கு ஞாபகம் வச்சுட்டு சொல்லி கொடுக்கறான் இல்லையா? வேதாத்தியாபனம் பண்றவன் வேதாத்தியாபகன் அந்த வாக்கியத்தை மட்டும் யோசிக்கிறான். அவருக்கு அர்த்தமே தெரியாம கூட இருக்கு. முக்காவாசி அர்த்தமே தெரியாது இல்லையா அவருக்கு? முக்காவாசி வேதாத்தியாபகன் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்றாங்க இல்ல. ஏன்னா அர்த்தம் கடினமா இருக்கும் வேதத்துக்கு. அப்படியே லௌகிக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா கூட வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். பாஷ்யங்கள் எல்லாம் படிச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதனால வேதம் சொல்லி கொடுக்கறவெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அந்த சட்டுன்னு வாக்கியம் மனசுக்கு ஞாபகம் வர்றது சொல்லி கொடுக்கறதாங்க. அது உதாரணமா காணிக்கிறான். நிகதிதுர் இவ சிருஷ்டிர் வேத வித்யாசு நித்யம். இப்ப இவர் வேதத்தை சிருஷ்டி பண்றாருன்னு கேட்டா சிருஷ்டி பண்றாருதான். சிருஷ்டி பண்றார் வேதாத்தியாபகர் வேதத்தை சிருஷ்டி பண்றாங்க. ஆமா சொல்லணும். ஆமா சொல்லு. கேட்டா அந்த அனுபூர்வி ஏற்கனவே இருந்த அனுபூர்வியா இருந்தாலும் அது அப்படி அவருடைய வாயிலோட தானே வெளியில் வருது. அவருடைய வாயிலிருந்து வெளியில் வருதா என்றால் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. ஆனா அது புது வாக்கியம் இல்லை. புது வாக்கியம் சொல்ல முடியும். அது ஏற்கனவே இருக்கிற வாக்கியம், அத்தியாபன பரம்பரையினால வந்த வாக்கியம். சிருஷ்டின்னு அவ்வளவுதான். அந்த வாக்கியம் வெளியில் வருது இல்லையா? அதுக்கு தேவையான பிரயத்னம் யார் பண்றார்? அந்த உபாத்தியாயன் தான் பண்றான். அதனால அந்த உபாத்தியாயன் வேதாத்தியாபகன் வேதத்தை சிருஷ்டி பண்றான் சொன்னா தப்பு இல்லை. அப்படிதான் இதே திருஷ்டாந்தம் பரமாத்மாவுக்கு. வேதாத்தியாபகன் சொன்ன வேதத்தை ராத்திரி தூங்கி காத்தால எழுந்ததுக்கு அப்புறம் குளிச்சு ஸ்நானம் பண்ணி திருப்பி சொல்லுவான்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நைட்ல தூங்குறதுனால எல்லாமே மறந்து போயிடுதா? அந்த அளவுக்கு சக்தி அவனுக்கு இருக்கு. அந்த தூங்குற சமயத்துல வேதத்தை சொல்லல, ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்லை. ஆனால் எழுந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வரல. 10 மணி நேரம் தூங்குறதுனால வேதம் மறந்து போச்சுன்னு வரும். அந்த மாதிரி அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிருஷ்டி வரும்பொழுது பரமாத்மா கதகல்பியம் வேதம் ஸ்மரதின்னு சொன்னா என்ன தப்பு? கதகல்பத்துல எப்படி வேத வாக்கியங்கள் இருந்தோ அப்படி அந்த வாக்கியங்களை வரிச்சு சொல்றான், உபதேசம் பண்றான். இப்போ இந்த வேதாத்தியாபகனாக இருக்க அந்த உபாத்தியாயனுக்கான அவனுடைய தூக்கம் மாதிரி பரமாத்மாவுடைய பிரளயம் வச்சுக்கோங்க ஒரே மாதிரியா இருக்கு திருஷ்டாந்தம். சொல்றார், நஹி கலு மதிபூர்வா பிரம்மண சிருஷ்டி கிருஷ்ணா நிகதிதுரிவ சிருஷ்டிர் வேத வித்யாசு நித்யம் பவதி து புனரேஷா தஸ்ய நிஸ்வாச கல்பா ஸ்ருதி வசனமிதம் வஸ்து வஸ்தி ஸ்புடம். அதனாலதான் ஸ்ருதி வாக்கியங்கள் என்ன சொல்றாங்க? தஸ்ய நிஸ்வசிதம் எதிர்வேதோ எதிர்வேதா விஸ்வசிதம். உச்வாச நிஸ்வாசங்கள் மாதிரி அவ்வளவு அனாயாசம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கும் இதுதான் திருஷ்டாந்தம். தான் அத்தியனம் பண்ணின வேதத்தை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு கனபாடின்னு வச்சுக்கோங்க, சமர்த்தனாக இருக்கக்கூடிய ஒரு கனபாடின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அவ்வளவு சிரமம் இருக்கா? ஒண்ணும் சிரமமே இல்லை. கிணத்துல அவர் மனசுல ஞாபகம் வருது. எல்லா வாக்கியங்களும் அப்படியே கடகடன்னு வாயில் வருது இல்லையா? ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் நிஸ்வசிதம். ஃபர்ஸ்ட் நிஸ்வசிதம் ஒரு சுவாசோச்சாசம் பண்ற சிரமம் தான் இருக்கு. அவ்வளவுதான். பவதி புனரேஷா தஸ்ய நிஸ்வாச கல்பா ஸ்ருதி வச்சனம் இதம் வஸ்து வக்தி குடம். இந்த ஸ்ருதியினால வேதத்தினுடைய சிருஷ்டி மதிபூர்வகம் இல்லைன்னு கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்கிறதுனா இன்னொரு விஷயம் பாருங்க. நிஸ்வாச கல்பம் சொன்ன அனாயாசமா பண்றதும் காமிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. உச்வாச நிஸ்வாசங்கள் நம்ம பண்றோம். தெரிஞ்சுட்டு பண்றதா தெரியாம பண்றதா? தெரியாம தான் பண்ணுவோம். தெரிஞ்சுட்டுதான் பண்ண முடியும்னா சுசுப்தின்னு பண்ண முடியாம போயிடும். ஆனா சுசுப்தியிலும் சுவாசோச்சாசங்கள் இருக்குன்னா அது தெரிஞ்சுட்டு பண்றது இல்லை. அகம் சுவாசோச்சாசம் கரிஷ்யாமி சங்கல்பம் பண்ணி சுவாசோச்சாசம் பண்றதா? அந்த மாதிரி விஸ்வசிதம் என்ற ஸ்ருதியில் இருக்கிறதுனால இதெல்லாம் சூச்சிப்பிக்கப்படுறது. அடுத்த ஸ்லோகம், அபிஜ புருஷகர்மோ பூதிகா இந்திரியா குடம் அவகமயந்தி ஸ்வஸ்வம் அஞ்ஞானபேட்சம் விஷயம்
इति हि दृष्टं तद्वदिष्टं च तस्मादिह किमपि न चोद्यं वाच्यमेतत् वदद्भिः अपि च पुरुषकर्मोद्भूतिकानि इन्द्रियाणि இது எதுக்கு சொல்றது இந்த ஸ்லோகம் எதுக்குன்னா அவதாரிகை கொடுக்கிறார் வியாக்கியாகாரன் அத புருஷ புத்தி பூர்வகத்துவம் ந அப்பிராமான்ய காரணம் கிந்து புருஷ சிருஷ்டத்துவ மாத்திரம் இது எதி உச்சியதா புருஷ புத்தி பூர்வகத்துவம் இல்லைன்னா கூட புருஷ சிருஷ்டமா இருக்கு இல்லையா அதனாலேயே அப்பிராமான்யம் வந்துடுமே கேள்வி இருக்கிறதா இருந்தால் அதுக்கு கண்டனம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகம் வந்துருக்கு. இந்த ஸ்லோகத்துல இருக்க அபிச்ச புருஷ கர்மோத்பூதிகானி இந்திரியாணி புடம் அவகமயந்தி ஸ்வஸ்வம் அஞ்ஞானபேட்ச புருஷ கர்மோத்பூதிகானி தன்னுடைய கர்மாவினால கர்மான்னா இங்க தர்மா தர்மங்கள் புண்ணிய பாபங்கள் மூலமா உற்பத்தி ஆகிறது நமக்கு இந்திரியங்கள் கிடைக்கிறது. அந்த இந்திரியங்கள் தன்னுடைய விஷயத்தை அந்நிய அனபேட்ச இல்லாமல தெரிவிக்கிறது இல்லையா. கர்மத்வாரா புருஷ சிருஷ்டமா இருக்கு இந்திரியங்கள் இருந்தாலும் பிராமான்யம் இருக்கு அந்த இந்திரியங்களுக்கு பிராமான்யம் இருக்கு. அந்த மாதிரி குடம் அவகமயந்தி ஸ்வஸ்வம் அந்யானபேட்சம் விஷயம் ஸ்வஸ்வ விஷயம் அவகமயந்தி அந்நிய அபேட்சாம் வினைவா தத்வத திருஷ்டம் தத்வதிஷ்டம் தஸ்மா மிக கிமபி ந சோத்தியம் வாச்சியம் ஏதத் வதத்தி. அதனால வேதத்துக்கும் அது அப்படியே சம்மதமா இருக்கு. சிருஷ்டம் என்றதுனால மட்டும் அப்பிராமான்யம் வருகிறது. ஈஸ்வர சிருஷ்டமா இருந்தாலும் வேதத்துக்கு அப்பிராமான்யம் வரப்போறதில்லை பிரவர்த்தனம் பண்ணியிருக்காங்க. அப்போ சாதாரணமா எல்லா சிருஷ்டியும் ஈக்ஷண பூர்வகம்னு வேதத்துல இருந்து தெரியுது. இப்ப வேதத்தினுடைய சிருஷ்டி ஈக்ஷண பூர்வகம் இல்லைன்னு வந்திருக்கோம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதை எப்படி சொல்ல முடியும் கேட்டா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்ருதி வச்சனம் அநேகம் பக்தி தஸ்தி ஏக்ஷிதத்துவம் மதிமதிதி ததஸ்தன்னேஷ்யதே கஸ்ய ஹேதோ இதி யதி மனுஷே மைவம் அம்ஸ்தா குதஸ்ய சகலகரணஹீனம் பிரம்மணசாஸ்தி சாஸ்திரம். ஸ்ருதி வச்சனம் அநேகம் பக்தி ஸ்ருதி வாக்கியங்கள் பல விதமா சொல்றது. அநேகம் ஸ்ருதி வாக்கியம் பல விதமா இல்ல பல ஸ்ருதி வாக்கியங்கள் பரமாத்மாவுடைய ஈக்ஷிதத்துவத்தை சொல்றது. ஈக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி பண்றது என்றதை அடிக்கடி சொல்றது. ஸ்ருதி வச்சனம் அநேகம் பக்தி தஸ்ய ஏக்ஷிதத்துவம் மதிமத் இது ஈக்ஷணம் கிருத்வா மதிமத் ஞானவத் தன் நேஷ்யதே கஸ்ய ஹேதோ ஞானவத் பிரம்ம ஈக்ஷணம் கிருத்வைவ பரமாத்மா சிருஜதி. ஈக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பரமாத்மா சிருஷ்டியே பண்றது என்றது பல தடவை ஸ்ருதியில தெரியுது. அது எப்படி நீங்க ஒத்துக்கிறது இல்லை கதம் தன் நேஷ்யதே கஸ்ய ஹேதோ வேத சிருஷ்டி அப்படி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றது. இது எதி மனுஷே அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா இருந்தால் மைவம் மம்ஸ்தா அத கவலைப்பட வேண்டாம். குதஸ்சே ஏனென்று கேட்டால் சகல கரணஹீனம் பிரம்ம நஹ சாஸ்தி சாஸ்தி கரணங்கள் இல்லாமலே கிரம் சாஸ்தி சொல்ற அபானிபாதா அஜக்ஷுஷ்கமச்ச அஸ்ரோத்திரம் அப்படின்னா ஸ்ருதிகள் இருக்கு இல்லையா. அதனால திருஷ்டவும் குவாபி பிரம்மணா நாஸ்தி ஈக்ஷணம் பிராமாணிகம் கரணஹீனத்வா பிராமாணிகம் ஈக்ஷணம் நாஸ்தி அப்படின்னா ஈக்ஷணமே இல்ல அர்த்தம் இல்ல. பிராமாணிகம் ஈக்ஷணம் நாஸ்தி பிரமாணத்தினால அதனுடைய ஈக்ஷணம் பிராமாணிகம் இல்ல அர்த்தம் புரியாதா. ஒரு பிரமாணத்தினால வந்திருக்கக்கூடிய ஈக்ஷணம் இல்ல அது சுவாபாவிகம் ஈக்ஷணம். அதனால ஈக்ஷண ஸ்ருதிக்கு ஒன்னும் சங்கோச்சம் பண்ணவே வேண்டாம். பரமாத்மா எதெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ எல்லாத்தையும் ஈக்ஷணம் பண்ணிதான் சிருஷ்டிக்கணும். வேதத்தையும் அப்படிதான் அது இல்லைன்னு தடுக்க வரல. நம்ம ஈக்ஷண ஸ்ருதி வேத விஷயத்துல இல்ல அப்படி நம்ம சொல்ல நம்மளுக்கு அபிப்பிராயம் அப்படி கிடையாது. கஷ்டம் பண்றாரு. இப்போ பஞ்சபூத சிருஷ்டி ஈக்ஷண பூர்வகமா இருக்கு வேத சிருஷ்டி அப்படி இல்ல அப்படி நினைக்க வேண்டாம். எல்லா சிருஷ்டியும் ஈக்ஷண பூர்வகம் தான் சந்தேகப்பட வேண்டாம். அது ஈக்ஷதா என்ற ஸ்ருதிக்கு எங்கேயும் சங்கோச்சம் இல்ல. ஈக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கா. ஈக்ஷணம் பண்ணி சிருஷ்டிச்சதுனால வேதத்துக்கு மதிபூர்வகத்துவம் வந்துடுமேன்னு கேட்டா வராது. ஏன் வராதுன்னு கேட்டா இங்க மதிபூர்வகத்துவம் எப்படி அப்பிராமான்யத்துக்கு காரணமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும். இன்னொரு பிரமாணத்தினால வந்திருக்கக்கூடிய மதியினால சிருஷ்டி பண்றது இருந்தா பிரமாண ஜன்யத்தியானேன எதி சிருஜதி பரமாத்மா தரிஹி தோஷம் வரும். அப்ப கேள்வி கேட்கலாம் இன்னொரு பிரமாணத்தினால வந்திருக்கக்கூடிய தியானமா பரமாத்மாவுடைய ஈக்ஷணம். அதனால பிரமாண ஜன்யம் நடத்தி அதனால பிராமாணிகம் நடத்தி புரியுதா. பிராமாணிகம் இல்லைன்னு சொன்ன தப்புன்னு அர்த்தம் இல்ல. பரமாத்மாவுடைய ஈக்ஷணம் பிராமாணிகம் இல்ல தப்பு அப்படி இல்லை. பிராமாணிகம் சொன்னால் ஒரு பிரமாணம் மூலமா வந்து சேர்ந்தது. பரமாத்மா ஈக்ஷணம் பண்றாருன்னா ஒரு பிரமாணம் மூலமா வந்து சேர்ந்த தியானம் இல்ல அவருக்கு. அது ஸ்வரூப தியானம் இல்லைன்னா மாயாவிருத்தி தியானம். அதுவும் பிரமாணம் மூலமா வரல. அதனால சகல கரணஹீனம் பிரம்மணசாஸ்தி சாஸ்திரம் பிரம்மத்துக்கு கரணமே இல்லை பிரமாணங்கள் கிடையாது. அதனால கரணங்கள் இல்லாமலே நமக்கு வேதத்தை உபதேசம் பண்றாங்க. அதனால அப்பிராமான்ய சங்கைக்கு இடமில்லை. அடுத்த ஸ்லோகம் சிதிகத ஜடசக்தேர் ஆத்ய இஷ்டோ விவர்த்த
சிதி நிகட நிவேஷால்லப்ததீப்திர்ஜடோபி ஸ்ருதிசிரசி நிஷண்ணைரீக்ஷணம் கத்யதே தன்னது பரம பதஸ்யாபீக்ஷணம் புத்திவிருத்தி சிதிகத ஜடசக்தேராத்ய இஷ்டோ விவர்த்தா. சிதிகத ஜடசக்தி மாயா சைதன்யத்தில் இருக்கக்கூடிய மாயைக்கு முதல் வரக்கூடிய பரிணாமம் சிதி நிகட நிவேஷால்லப்ததீப்திர் ஜடோபி. அதனால அந்த ஜடமா இருந்தா கூட சைதன்யத்தோட ஒட்டி நிக்கிறதுனால சைதன்யம் இவ பவதி. சிதி நிகட நிவேஷா, இதுக்கு கிட்ட இருக்கிறதுனால லப்த தீப்தி, அதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுது. ஜடோபி, அது ஜடமா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டிருக்கு. பிரகாச விசிஷ்டமான மாயாவிருத்திக்கு தான் என்ன சொல்றது, ஈக்ஷணம் சொல்றது. ஸ்ருதிசிரசி நிஷண்ணை ஈக்ஷணம் கத்ததே. ஸ்ருதிசிரசி வேதாந்த வாக்கியங்கள்ல வைருஷ்யம் உள்ளவர் மாயாவிருத்தியை தான் ஈக்ஷணம் சொல்லுவா. தன் நது பரமபதஸ்யாபி ஈக்ஷணம் புத்திவிருத்தி. நமக்கு இருக்கிற மாதிரி புத்தியோட வியாபாரம் இல்ல, அது மாயாவிருத்தியினுடைய வியாபாரம் தெரிஞ்சுக்கணும். புத்திவிருத்தி கிடையாது. நனுச்ச இத்த வித்த பதாதிவ சகலம் சாமயிகம் பதம் அனுமிமீமஹி பூர்வ நிதர்சனாத் அன்விதர் பவதி இதி கிம் அத்புதம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்ததுன்னா ததேவம் பிரம்மகாரியத்தேபி வேதஸ்ய மானாந்தராதீன அர்த்தஜானபூர்வக விரகனாபாவா அபௌருஷேயத்துவம் அனபேக்ஷா லட்சணம் பிராமாண்யம் ச பூர்வதந்திரோக்தம் ந பாதிதமிதி ஸ்திதம். தத்ர சப்தார்த்த சம்பந்தஸ்ய प्राचीनस्य इदानीन्तनथादिशब्दार्थसम्बन्धदृष्टान्तेन साङ्केतिकत्वानुमान तादृक्सम्बन्धोपेत पदसंहिता संहतिरूपवेदवाक्यानां पौरुषेयत्वं बुद्धिपूर्वकत्वलक्षणम् अपरिहार्यमिति तार्किकश्चोदयति. பெருசா அவதாரிக்க போட்டிருக்க சொல்றா. சரி, நீங்க ஒரு வழியில வேதத்தினுடைய அபௌருஷேயத்துவத்தை சோதனம் பண்ணிருக்க, ஆனா இதோட முடிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா பதார்த்த சம்பந்தம் அனாதின்னு சொல்லி அதை எப்படி அனாதின்னு சொல்ல முடியும்? ஈஸ்வரன் தானே பதார்த்த சங்கேதத்தை பண்றது. அதனால இந்த பதத்துக்கு அர்த்தத்தோட எப்படி சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அது யாராவது அனுகிரகிச்சு கொடுத்ததா இல்ல அனாதியா? கேட்டா அனாதின்னு சொல்லணும். அது தார்க்கிகால் ஒத்துக்க வேண்டாம். ஈஸ்வர சங்கேதா சக்திஹீனவா சொல்றா இல்லையா, அது கேட்கிறா. அது வச்சுட்டு திருப்பி வேதத்தினுடைய பௌருஷேயத்துவத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக தார்க்கிகால் தன்னுடைய பட்சத்தை சொல்றார். நனுச்ச வித்த பதாதிவத் சகலமேவது சாமயிகம் பதம் அனுமிமீமஹி பூர்வ நிதர்சனாத் அனுமிதிர் பவதி இதி கிம் அத்புதம். வித்தாதி சப்தங்கள் இருக்கு. ஒருத்தருடைய பேர்னு வச்சுக்கோங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த பேரு கிடையாது, அந்த அர்த்தமும் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இந்த பெயர் வச்சுட்டா அது சப்தார்த்த சம்பந்தம் வந்துருக்கும். அந்த மாதிரி அகலமேவது சாமயிகம் பதம், எல்லா பதங்களும் சாமயிகம். யாரோ ஒருத்தர் சங்கேதம் பண்ணிருக்கா இந்த பதத்துக்கு எப்படி அர்த்தம் வரணும், யாரோ ஒருத்தருடைய அது சம்மதம் இல்லாமல் அப்படி வர முடியாது. அதனால இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்ட அனுமிமீமஹி அனுமானத்தை பண்றோம். பூர்வ நிதர்சனாத் அனுமிதர் பவதி இதி கிம் அத்புதம். அனுமான பிரயோகத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு தானே வியாப்தி சித்திக்கிறது. அந்த திருஷ்டாந்தத்துல எப்படியோ அப்படித்தானே அனுமதி வரும். அதனால அனுமதிர் பவத்தியவா, என்ன அனுமதி வரும்? வேதத்தில் இருக்கிற பதங்களும் யாரோ ஒருத்தர அதனால சங்கேதம் செய்யப்பட்டுள்ளது. அதனால அந்த சங்கேதம் செய்யப்பட்டு இருக்கிறவன் யாரும் அவருடைய புத்திக்கு அதீனமா தான் வேதத்துக்கு பிராமாண்யம் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் வையாயிகா. அதுக்கு பதில் கொடுக்கிறார். அநாதிவிருத்த வியவஹார லக்ஷணே கதம் பிரமாணே பரிபந்தினி ஸ்திதே கவாதி சப்தே சமயோனுமாஸ்தியதே தவித்த சப்தாதிவதேதுச்சராம். சப்தங்கள், சில சப்தங்கள் அனாதி காலத்துல விவகாரத்துல இருக்கு, சில சப்தங்கள் அப்புறம் வந்து, அதுல அப்புறம் வந்த சப்தங்களை விட்டுக்கோங்க. அது யாரா இருக்கிற இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துதான் இருக்கலாம். ஆனால் அனாதி காலத்திலிருந்து விவகாரத்துல இருக்கிற பதங்கள் இருக்கு இல்லையா, கவாதி சப்தங்கள். கௌஹுனு சப்தம் எப்ப ஆரம்பிச்ச, பசுமாடு என்ற அர்த்தத்துல எப்ப ஆரம்பிச்சு பிரயோகம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அனாதி விருத்த விவகார லட்சணம். அனாதி காலத்துல இருந்து விருத்த விவகாரம் தெரிஞ்சவாள் அப்படிதான் விவகாரம் பண்றா. கதம் பிரமாணே பரிபந்திவி ஸ்திதி. அப்ப அது வச்சுண்ட நானும் சொல்றேன் பதார்த்த சம்பந்தம் அனாதி சொல்றேன். அது யார் ஒருத்தர் சங்கேதம் பண்ணி கொடுத்தது கிடையாது, அனாதின்னு தாராளமா சொல்லலாமே. கதம் பிரமாணே பரிபந்தினி ஸ்திதே கவாதி சப்தே சமயோனுமாஸ்தியதே. கவாதி சப்தங்களும் சமயம் சொன்ன சங்கேதம் அர்த்தம். சங்கேதம் சொன்ன என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் நிச்சயிச்சு சொல்றா இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த விவகாரம் வந்துருக்கோ அப்படி சொல்ல முடியாது. அது அனாதி பதங்கள் விஷயத்துல சொல்ல முடியாது. அப்ப எப்படி நீங்க அனுமானம் பண்றது? தவித்த சப்தம் இருக்கட்டும், தித்த சப்தமோ டவித்த சப்தமோ அதெல்லாம் சம்ய, அது பேரா இருந்தா ஓகே. இது பேரு இல்லையே, அனாதி காலத்திலேயே விவகாரத்தில் இருக்கிறதா இருந்தால் பதார்த்த சம்பந்தத்தையும் அனாதியும் ஒத்துக்கணும். அதனால பதார்த்த சம்பந்தம் சாதியை வச்சுண்ட
வேதம் பௌருஷேயம்னு உங்களால தெளிவிக்க முடியாது. இதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதோட நிறுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் த்ராட் பெயின் இருக்கு.